الحمد لله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله அல்லாஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை நாம் கேட்காமலே நம்மை மூமினாகவும் முஸ்லிமாகவும் படைத்து மேலும் தனது ஹபீபு நாயகம் ஈருலக சக்கரவர்த்தியாகிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புனிதமிகு உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக நம்மை ஆக்கி அருள்புரிந்திருக்கிறானே, அப்படியாகப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் திரு கலிமாவை விளங்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசிபாக்கி அதை விளங்குவதற்காக ஒரு காமிலான ஷேகுடைய தொடர்பை நமக்கு கொடுத்து அவர்களுடைய சுகபத்திலேயே இருக்கக்கூடிய பாக்கியத்தை நசிபாக்கி இருக்கிறானே, அப்படியாப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். என்றென்றும் நம்முடைய ஷேகுமார்களுக்கு உண்மை குலாம்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. முற்றிலுமாக ஷேகுமார்கள் நம்ம கற்றுக் கொடுக்கிற இந்த லா இலாஹ இல்லல்லாஹை விளங்கி அதை அனுபவித்து மற்ற மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். ஏன் அல்லாஹ் மட்டும் வணக்கத்தில் தகுதியானவனாக இருக்கிறான் என்று பார்த்தால், சகல கோடி சிருஷ்டிகளின் சகல கோடி தேவைகளை சதா அந்த வஸ்துவுடன் ஐனாக இருந்து பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ். எனவே அல்லாஹு தஆலா மட்டும் வணக்கத்திற்கு தகுதியானவனாக இருக்கிறான் என்ற இந்த இல்ஃபான் இறை ஞானத்தை அல்லாஹு தஆலா நமக்கு இலகுவான முறையில் கொடுத்துட்டான். எந்த தேவை பூர்த்தியானாலும் அது அல்லாஹ் தஆலாவால் மட்டும்தான் பூர்த்தி செய்ய முடியும் என்பதாக, அந்த தேவையை அல்லாஹ் தான் பூர்த்தி செய்கிறான் என்று பார்ப்பது எப்படி என்பதையும் அல்லாஹ் தஆலா இலகுவாக கொடுத்துட்டோம். சரியா சொல்லி காட்டுவாங்க. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய விளக்கம் வந்ததற்கு பிறகு ஏதேனும் ஒரு நபர் துன்யாவுடைய விஷயத்துல ஆஹா இது நடக்காம போயிடுச்சு, ஆஹா அது செய்ய முடியாம போயிடுச்சு என்பதாக கவலைப்பட்டார் என்று சொன்னால் அவரை விட முட்டாள் நஷ்டவாளி யாரும் இல்லை என்பதை சரியா சொல்லி காட்டுவாங்க. ஏன்? அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வைத்து அடைந்து கொள்ள முடியாதது என்பது எதுவுமே கிடையாது. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வைத்து ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு காலில் பிறந்து போட்டுடலாம். ஏன்? அல்லாஹ் சொல்றான், அந்த ஒட்டுமொத்த உலகம் கொசு ரெக்கே கூட சமம் இல்லை. அப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அதில் அஃனுல் திக்ருகளிலேயே மிகவும் மேலானது, கவுன்லேயே மிகவும் மேலானது லா இலாஹ இல்லல்லாஹ். நம்ம பேசக்கூடிய பேச்சுகளிலேயே மிகவும் மேலானது அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான். அப்போ ஒட்டுமொத்த உலகமும் கொசு ரெக்கே கூட மதிப்பு இல்லை. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கி அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம புலங்க ஆரம்பிச்சோம்னா ஒட்டுமொத்த துன்யா நம்ம காலில் எல்லாம் போட்டுருவான் மனவர்கள். ஆனால் அதை எப்படி நம்ம புலங்கணும், அதை எப்படி நம்ம அனுபவிக்கணும் என்பதைத்தான் நமக்கு ஷேகுமார்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த விலங்கலை நாம என்ன பண்ணுவோம், துன்யா துன்யா துன்யா, எப்படியாச்சும் சம்பாதிக்கணும், எப்படியாச்சும் பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், அப்பதான் மக்களுக்கு மத்தியில் ஒரு மதிப்பு ஒரு மரியாதை. இன்னைக்கு காசு பணம் இருந்தால் தான் சேர்த்து மதிக்கிறாங்க, இல்லைன்னா எதுக்குமே மதிக்கிறது இல்லை, எங்கே போனாலும் ஒரு பேச்சு இல்லை, நமக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை என்பதா சொல்லி இன்னைக்கு யார்கிட்ட பொதுமக்கள் யார்கிட்ட கேட்டாலும் சரி அதெல்லாம் காசு பணம் இருக்கணும் சார், இல்லைன்னா இப்படிதான் வாழ்க்கை என்பதான் இது யாரா இருந்தாலும் இதுதான் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு அல்லாஹ் தஆலா நம்மளையே காசு எனக்கு இலாகு கிடையாது, அந்த காசை கொடுக்கக்கூடிய அல்லாஹ் தான் எனக்கு இலாகு, கோடி கோடியா வச்சிருந்தாலும் அவனுக்கு கவலை கஷ்டத்துல தான் மூழ்கி கிடக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்மளை ஷேகுமார்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கொடுத்து ஒட்டுமொத்த உலகமே நமக்கு எதிராக இருந்தாலும் சரி இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு நம்ம நிம்மதியாக சந்தோஷமா இருக்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா நம்மளை ஆக்கிட்டான். அதுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த மாபெரும் நிஅமத் நமக்கு ஒரு காமிலான ஷேக் தான். அப்ப யார் ஒருவர் காமிலான ஷேகை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர் தான் நஷ்டவாளி. அப்ப அல்லாஹ் தஆலா நம்ம தேர்ந்தெடுத்து பொறுக்கி எடுத்து வந்துடும்னா அல்லாஹ் தஆலா கொடுக்குறோம். இப்ப நம்ம இந்த மதுசாக்கு வரல அப்படின்னா, ஒரு சிலர் வரலன்னு சொன்னா ஷேகுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, பையத்துன்னு ஒன்று இருக்கு, முரீதுன்னு ஒன்று இருக்கு, அவங்கள்ட்ட வாங்கி நம்ம இறைஞானம் அல்லாஹ் ரசூல் அடைஞ்சு கொள்ள முடியும் என்பதா தெரியுமான்னு பார்த்தா தெரியாது. இல்ல மாஷா அல்லாஹ் யாருக்கு நாடுகிறாரோ அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, இங்க வந்ததுக்கு பின்னாடி தான் எனக்கே தெரியும் இந்த மாதிரிலாம் இருக்குது, அப்ப இவங்க சுன்னத் ஜமாத்து இவங்க மூலமா அல்லாஹ் அடைஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு இங்க வந்ததுக்கு பின்னாடி தான் தெரியும்
என்பதாக நம்ம தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா? அதுவே அல்லாஹ் தஆலா வேற மதரசால ஓத வச்சிருந்தான், அங்கே என்ன பண்ணுவோம், ஓதி முடிப்போம், ஆலிமாயிரும், அப்படியே நம்ம வாழ்க்கை போயிருக்கும். ஆனால் அல்லாஹ் தஆலா அல்லாஹ் யக்தஸு பி ரஹ்மத்திஹி, தன் ரஹ்மத்தை கொண்டு யார் அல்லாஹ் பொறுக்கி எடுக்கிறானோ அவர்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். அப்படி பொறுக்கி எடுக்கப்பட்ட நபர்கள் தான் நான். அது மட்டும் இல்ல, சில நேரங்களுக்கு அல்லாஹ் தஆலா தன் பக்கம் கொண்டு வரணும், கழுத்தை பிடிச்சி திணிச்சு என்ன பண்ணுவோம், கொண்டு வந்து உட்கார வச்சிடும். இப்ப இமாமத்து சேர்ந்துட்டாங்க, எப்படியா இருந்தாலும் ஃபஜ்ருக்கு எந்திரிச்சு போயே ஆகணும், ஏன் அவங்க வேலையே அதுதான். அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணுவோம், கட்டாயமா உட்காந்து என்னது, நீ பயான கேளு, நீ குர்ஆன் ஒரு ஜுஸ் ஓதியே ஆகணும், ஏன்னா டெய்லி என்னது இந்த மாதிரி காலரா சொல்ல என்னது தஃப்சீர் கேட்டுதான் ஆகணும், ஹதீஸ் கேட்டுதான் ஆகணும் என்பதை நம்ம அல்லாஹ் தஆலா ஒரு சிலர் அல்லாஹ் தஆலா பொறுக்கி எடுத்துக்கொண்டு என்ன பண்ணா, அல்லாஹ் தஆலா நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறான் அன்பானவர்களே. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அல்லாஹ்வுடைய பதில் நாம. அப்ப இதை நம்ம நிஅமத்தாக கனிமத்தாக நம்ம விளங்குகிறோம் என்று சொன்னால்தான் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ், நான் ஒரு காமிலான ஷேக தேடி போகல, நீயா என்னை பொறுக்கி எடுத்து ஒரு காமிலான ஷேக கொடுத்துட்டே அல்லாஹ், நீயே என்னை இஸ்திகாமத்தா இருக்க வையா அல்லாஹ் என்பதாக அல்லாஹ் தஆலா சதா நம்ம துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னு சொன்னா, இப்ப எத்தனை நபர்கள் என் பிள்ளைலாம் முஸ்லீம்ங்க, தங்கமான பிள்ளைங்க என்பதை சொல்லி ஒவ்வொரு தாய் தந்தையும் அப்படிதான் வளர்க்குறாங்க. ஆனால் இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பார்த்தோம்னா எத்தனையோ குழந்தைகள், எத்தனையோ ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவிகள், ஸ்கூல் காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்கள் இத்தனையோ என்ன பண்ணாங்க, காதலிச்சு கல்யாணம் பண்றது மட்டும் இல்லாம மதமே மாறி போயிடுறாங்க. அப்ப என் பிள்ளைலாம் மாறுமா, அதெல்லாம் 100% 100% அவனை மாறவே மாட்டாங்க என்பதாக அந்த அளவுக்கு உறுதியாக சொல்லக்கூடிய நபர்கள் ஒரு சூழ்நிலை வரும்போது என்னது மாறி போயிடுறாங்க. அப்ப அதே போல அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு காமிலான ஷேக கொடுத்து அவர்கள் தொடர்பு நசீபாக்கி அந்த இல்மு இல்ஃபான் அல்லாஹ் தஆலா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இங்க வந்துட்டு நாளா மாறவே மாட்டேன், ஷேக விட்டு போகவே மாட்டேன் என்பதாக நான் என் திறமையை கொண்டு இருந்துருவேன்னு சொல்ல முடியுமா? ஒரு காலம் முடியவே முடியாது. நம்ம அதே சர்க்கார் திரும்ப அதே நம்ம ஒப்படைச்சிடும் தான், சர்க்கார் நீங்க தான் இந்த இல்முக்கான பொறுக்கி எடுத்துக்கிட்டீங்க, நீங்களே உங்க கூட என்ன வச்சுக்கோங்க சர்க்கார் என்பது என்னது, ஷேகிட்டே நம்ம என்னது முகத்தா ஜெய் அவர்கிட்டே தன்னை முழுசா ஒப்படைச்சிட வேண்டியதுதான். அப்படி இல்ல, நான் என் திறமையை கொண்டு கத்துக்கிட்டேன், நான் என் திறமையை கொண்டு நான் சுகுது செய்யறேன், விஸ்வத்து கூத்து பாக்குறேன்னு சொன்னா எத்தனையோ நபர்கள் ஷேக்குடன் எந்த அளவுக்கு க்ளோஸா இருந்தார்களோ, எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட சில அனுபவங்களை நம்ம கத்துக்கிட்டோமோ அவர்கள் ஆள் அட்ரஸே எல்லாம் போயிட்டாங்க. ஒரு சில நபர்கள் ஸ்கிரீனும் பார்த்துருக்கிறேன், இவர்கள் மூலமா இப்படிலாம் நடந்துக்கணும், இப்படிலாம் இருக்கணும் என்பதா தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு அந்த நபர் என்னது ஆள் அட்ரஸே தெரியல, எங்க இருக்காங்க தெரியல, அந்த ஷேக்குடைய தொடர்பே இல்லாம போயிடுச்சு. ஆனால் அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்துக்கிட்டானோ அவர்களை எப்படி போனாலும் சரி திரும்ப கொண்டு வந்து சேர்த்துருவான். அதே போலதான் ஃபைஸ் நாயத்திட்ட பையத்து வாங்கிட்டு போயிட்டாங்க, ஐனிசா சர்க்கார் நினைக்கிறேன், அப்துல் கலாம் போயிட்டாங்க, வேலை அப்படி வெளிநாடு போயிட்டாங்க. ஆனா ஷேக் நாயக் சொல்லி கொடுத்த அந்த அவுராத விடலை கடைசி வரைக்கும். பாசன் பாசு, அல்லாஹ் அல்லா, சலவாத்து, இஸ்திக்பார், சதா தன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாங்க, ஷேக் நாயக் சொல்லி கொடுத்த அந்த விஷயத்தை விடவே இல்லை. சில வருடங்கள் கழிச்சு என்ன பண்ணாங்க, ஷேகை பார்க்க வர்றாங்க. அந்த என்ன பண்ணாங்க, ஃபைஸ் நாயங்க என்ன அப்துல் கலாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ஏதோ நேற்று வந்துட்டு போன மாதிரி என்ன பண்ணாங்க கேட்கறாங்க. அப்ப அந்த திரும்ப அந்த ஷேக் நாயக் சொல்லி கொடுத்த அந்த அவராது திரும்ப அல்லாஹ் என்ன பண்ணா திரும்ப கொண்டு வந்து ஷேக் கூட சேர்த்துட்டான். அப்ப அதே போல அல்லாஹ் தஆலா நம்ம காமிலான ஷேக கொடுத்துருக்கிறோம், அவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா சில அவுராதுகள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம். அவைகளை நம்ம வாழ்க்கையில தொடர்படியாக நம்ம ஆக்கிக்கலாம். தினமும் ஓதக்கூடிய மாணவர்களுக்கு சர்க்கார் நாயகம் 1000 அல்லாஹ் அல்லாஹ் சொல்லி கொடுப்பாங்க. அதே போல 250 செலவாத்து, 125 இஸ்திக்பார். இது என்ன பண்ணுவோம், நம்ம அசல் அல்லாஹ்வுடைய வஸல் அசர்ல 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிடைக்குது. ஒவ்வொரு வக்தில எனக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு பாசன் பாஸ் செஞ்சீங்கன்னா தாராளமா நம்ம 1000 முடிச்சிடலாம். செலவாத்து அசர் தோல்ல கையோட என்னது செலவாத்து ஓதி தான் பிரவச்சனது, செலவாத்து ஓதிட்டு தான் என்னது பள்ளியாசல விட்டு எழுதி எந்திரிச்சு வருவோம். அப்ப அதே மாதிரி நீங்க ஒரு உறுதி வச்சுக்கோங்க, இங்க எந்திரிச்சு போயிட்டாலும் சரி என்னது செலவாத்து ஓதிட்டு தான் எந்திருப்பேன், இல்லையா நான் அப்படியே என்னது நடந்துக்கிட்டு ஓதி முடிச்சுட்டு நான் அடுத்த வேலையில ஈடுபடுவேன் என்பதாக நீங்க ஒரு உறுதி வச்சுக்கணும். அப்படி வைத்துக்கொண்டு செலவாத்து என்னது ரெகுலராக ஓதிடணும். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு சேர்த்து நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கு சேர்த்து என்ன பண்ண நான் சொல்லிக்கிறேன். அப்ப என்னது இதுல ஒரு உறுதி நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமா என்ன பண்ணுவோம், அல்லாஹ் தஆலா மேல கொண்டு வருவோம். அதே போல இஸ்திக்பார், ஏன்னு சொன்னா இஸ்திக்பார் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணுவோம், நான் என்ன தப்பு செஞ்சேன், கொலை செஞ்சனா கொள்ளை அடிச்சனா என்பதா நம்ம பெருசா நினைச்சுக்கிருக்கோம். அல்லாஹ்வை மறந்து விட்டு கழிக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் பாவம் தான். அப்ப அந்த பாவம் நம்மகிட்ட நிகழ்ந்து கொண்டேதான் இருக்குது அதிகமாக. அது மட்டும் இல்லாம காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எத்தனை நம்ம இடிச்சிருப்போம், அடிச்சிருப்போம், மனசு வருத்தப்படுற மாதிரி பேசியிருப்போம், ஒரு இதுக்குள்ளதான் இருக்கிறோம். இருந்தாலும் என்னது இதுக்குள்ளேயே பல நபர்கள் என்னது மன கஷ்டங்கள் சங்கடங்கள் ஏதேனும் ஒரு விஷயம் நடந்துகிட்டே தானே இருக்குது. அப்ப நம்ம அறியாமல் என்னது எத்தனையோ தவறுகள் நம்ம நிகழ்ந்து கொண்டுதான் இருக்குது. அதனால கட்டாயம் இந்த இஸ்திக்பார் என்னது நம்ம ஏற்படுத்திக்கணும். ஹதீஸ் ஷரீஃப்ல சொல்லி காட்டுவாங்க, மன் லஸிமல் இஸ்திக்பார
யார் ஒருவர் இஸ்திக்பாரை பற்றி பிடித்துக் கொண்டாரோ ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, அவருக்கு என்னென்னலாம் கவலை இருக்குதோ அந்த கவலைகள் அனைத்துக்கும் அல்லாஹ் தஆலா என்னது சந்தோஷமாக மாத்திடுவான், மகிழ்ச்சியானதாக அல்லாஹ் தஆலா மாத்திடுவான். அதே போல என்னென்னலாம் சிரமம் என்ன நெருக்கடியா இருக்குதோ அதுல இருந்து வெளியாகக்கூடிய வழி அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்துருவான். அது மட்டும் இல்ல, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஜமான் அவர்களுடைய உஸ்தாதிட்ட கேட்டாங்களா, எஜமான் இந்த மாதிரி எனக்கு இல்மு சரியா வரமாட்டுது அப்படின்னு கேட்டதுக்கும், நீங்க இஸ்திக்பார் அதிகமா ஓதுமா, பாவிகளுக்கு அல்லாஹ் தஆலா அந்த இல்ம கொடுக்க மாட்டான், அப்ப இஸ்திக்பார் ஓதிட்டோம்னா நம்ம அந்த பாவத்தை விட்டு நீங்க எவ்வளவு ஆயிரும், அல்லாஹ் தஆலா இல்ம தன்புறத கொடுக்க ஆரம்பிச்சிருவான் என்பதாக எஜமான் சொல்லி காமிச்சாங்க என்பது சொன்னாங்க. அப்ப அதே போல சேஷமார்கள் நமக்கு என்னது, நமக்கு அதை நம்ம வாழ்க்கையில ரெகுலர் ஆக்கிடுறாங்க. அந்த இஸ்திக்பார் ஓதும்போது கண்ணை மூடி, அல்லாஹ் நான் என்ன தவறு செஞ்சேன்னு தெரியல, அல்லாஹ் அந்த சரியான மரணம் செய்ய முடியல அல்லாஹ் என்பதாக சொல்லி அல்லாஹ் தஆலா புலம்பி அழுக வரலையே, அழுக வர மாதிரி நடிச்சு என்ன பண்ணுங்க, அல்லாஹ் தஆலா கேளுங்க, நிச்சயமா அல்லாஹ் தஆலா என்ன பண்ணும், நம்ம வாழ்க்கையில மாபெரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பான். அப்ப ஷேகுமார்கள் நம்மளை பொறுக்கி எடுத்து அல்லாஹ்வை அடைவதற்குண்டான வழிமுறைகள் நம்ம காட்டி கொடுக்குறாங்க. அதை நம்ம பற்றி பிடித்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாமும் சர்க்காரை போல என்ன பண்ணலாம், அல்லாஹ்வை அடைந்து கொள்ளலாம் அன்பானவர்கள். அதுதான் சர்க்கார் ஆசைப்படுவாங்க. நீங்க என்னமா லாயிலால அனுபவிச்சீங்க, என்ன லாயிலால அனுபவிச்சீங்க அதை சொல்லுங்க, சும்மா என்னது ஆயத்தை ஹதீஸ பேசி என்ன இருக்கு, நீங்க என்ன லாயிலால அனுபவிச்சீங்க அதை சொல்லுங்க என்பதை சொல்லி என்ன பண்ணாங்க, சர்க்கார் அந்த மாதிரி போனேன், இந்த இடத்துல லாயிலால அனுபவிச்சேன் என்பதை சொன்னா அது சர்க்கார் சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ் அந்த லாயிலால புலங்குறாங்க என்பதை சந்தோஷப்படுவாங்க. அதே போல இந்த மாதிரி ரெகுலரான அவுராது முடிச்சுட்டேன் சர்க்கார், அல்லாஹ் ஓதுனேன், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்ன பொறுக்கி எடுத்துக்கிட்டான், அல்லாஹ் தான் ஓத வச்சான். அப்ப அது என்னது, நான் ஒரு அல்லாஹ் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எனது திறமையை கொண்டு நான் அல்லாஹ் சொல்லி நான் பாஸ் செஞ்சு முடிச்சிட்டேன்னு ஒரு காலம் முடிக்கவே முடியாது. அல்லாஹ் நீ நாடாமல் எனது உதடுகள் மேல என்னது அசைய முடியாது அல்லாஹ், அப்ப நீ உனது நாட்டத்தின் பிரகாரம் தான் நீ என்ன சுப்ஹானல்லாஹ் சொல்ல வைக்கிற, நீ நாடாமல் என்னால அல்லாஹ் திக்ர முடிக்க முடியாது, நீ நாடாமல் என்னால ஒரு சலவாத்து சொல்லி அந்த சிந்தனை கூட எனக்கு வரவே வராது அல்லாஹ், எப்ப நீ உனது நாட்டத்தை எனக்கு கொடுக்கிறாயோ அப்பதான் சலவாத்து ஓதணும்னு அந்த எண்ணமே வரும். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், ஊருக்குலாம் போறோம், இங்க இருக்கும்போது குர்ஆன் ஓதுவோம் எல்லாமே செய்வோம், ஆனா ஊருக்கு போயிட்டோம்னா அந்த சிந்தனையே இருக்காது, இன்னைக்கு சலவாத்து ஓதணும், இன்னைக்கு குர்ஆன் ஓதணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே வராம அல்லாஹ் தஆலா பண்ணுவோம் ஆக்கிடுவோம். அப்ப அல்லாஹ் தஆலா முத்தாஜ் ஆகிட்டே இருக்கணும், அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நீதான் ஓத வச்சே அல்லாஹ், நீதான் அந்த சலவாத்து ஓதணும் எண்ணத்தை கொடுத்து அதை ஓதுறதுக்கு உண்டான நேரத்தை கொடுத்து ஓதணும் அந்த மனசை கொடுத்து அந்த நஃப்ஸுக்கு மத்தியில உட்காந்து நம்ம ஓதுறோமா இல்லைங்களா, போன் உட்காந்து அரை மணி நேரம் பார்க்கணும், சந்தோஷமா என்ன பண்ணுவோம், டைம் போறதே தெரியாது உட்காந்து பார்ப்போம். ஆனால் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து நம்ம சலவாத்து ஓதணும்னு சொன்னா அது மிகப்பெரிய என்னது ஒரு போராட்டத்துக்கு மத்தியில நம்ம செய்யற மாதிரி இருக்கும். ஏதேதோ சிந்தனைகள் வரும், ஏதேதெல்லாம் மிஸ் பண்ணமா அந்த சிந்தனை எல்லாம் வரும், உட்காந்து ஓத முடியாது, அப்ப பார்த்தா தூக்கம் வந்துடும், எல்லா விஷயமும் என்னது அப்பதான் வந்து ஒண்ணு சேரும். அப்ப அல்லாஹ் நீதான் எனக்கு குர்ஆன் ஓத வச்ச, நீதான் திக்ர் செய்ய வச்ச, நீதான் ஷேக் கூட இருக்க வைக்கிறியா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி சதா அல்லாஹ்வுக்கு சுக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்ல ஷேக்மார்கள் நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் அமல் செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமா அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கி கொடுப்பான் அன்பானவர்களே. அதே போல இஸ்திக்பாரையும் சலவாத்து அந்த அவுராதுகள் ஷேக் நாயகம் சொல்லிக் கொடுத்த அந்த அவுராதுகளை இன்னையில இருந்து இதுக்கு முன்னாடி எத்தனையோ நம்ம ஓதாம விடுபட்டுருவோம், அதே நம்ம கலா செஞ்சுக்கணும். இப்ப நேற்று ஓதல, நேற்று 500 தான் ஓதி இருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு ஓதும் போது 1500 சேர்த்து அதை நம்ம கலா செஞ்சுக்கணும். அப்ப அந்த மாதிரி யாருமே எவ்வளவு பெண்டிங் இருக்குதோ அது எல்லாத்தையும் இன்ஷா அல்லாஹ் நான் சேர்த்து ஓதிடுவேன் என்பதா ஒரு அசும் வச்சுக்கோங்க. இன்னையில இருந்து இனிமே நான் கலா ஆக்க மாட்டேன், எப்படி 5 நேர தொழுகை நம்ம மேல கட்டாய கடமையா இருக்குதோ அதே போல இதையும் நம்ம அசும் வச்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் இன்னையில இருந்து என்ன பண்ண மாட்டேன், அவுராதுகள் எதுவும் குறை வைக்காம அல்லாஹ் நீ என்னை பாதுகாத்துக்க அல்லாஹ், اللهم اعني على ذكرك وشكرك وحسن عبادتك என்ன சர்க்கார் துஆ நம்ம ஓத சொல்லுவாங்க. ரப்பனா லா துஸிஅ குலூபனா அந்த துஆ என்னது ஒவ்வொரு தொலைக்கு மேல என்னது ஓதுங்கமா என்பதை சர்க்கார் சொல்லி காட்டுவாங்க அன்பானவர்களே. அப்ப ஷேக்மார்கள் நமக்கு எதை கற்றுக் கொடுக்குறாங்களோ அதை நம்முடைய வாழ்க்கையா ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. லா இலாஹ இல்லல்லாஹ்வை விளங்கி அதை அனுபவித்து மற்ற மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அல்லாஹ் ரசூல் ஏவல் விளக்குகளை எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் சந்தேகமானதை பேணிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.